ஒரு ஈவெண்ட்டோட வெற்றிங்கிறது அது சரியாக ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, சில காரணங்களால் கரெக்ட் டைமில் அதை கேன்சல் பண்ணுறதுலையும் இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க திண்டுக்கல்ல. நானும் ஃபேமிலியோட போகலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் கிளைமேட் மோசமாக இருந்துச்சு. ரீசெண்டாக எல்லாத்துக்குமே இங்கே டிசம்பர்லேருந்து எல்லாத்துக்கும் கோல்டு பகவிட்டு இருக்கு, ஃபீவர் வந்துட்டுருக்கு. அதனால் நான் போவேனா முடிவு பண்ணிட்டேன். பட் செம்ம மழை காலையில். இப்போ நான் ஷாப்பிங்காக கடைக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் அந்த ஈவெண்ட்டை அவங்க கேன்சல் பண்ணல. அவ்வளோ குழந்தைங்களும் மழையில் நனைஞ்சு போயிட்டுருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே ஆசையாக பேரண்ட்ஸ் கூட்டு வந்துருப்பாங்களா, மழை பெஞ்சு அந்த பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய்க்கணும் ரிட்டன். எல்லா குழந்தையும் போயிட்டுருக்காங்க. 5 கிலோமீட்டர் அடையணும். எந்த குழந்தைங்களுக்கும் ஃபீவர் கோல்டு வரக்கூடாது, இம்யூனிட்டி நல்லா இருக்கணும். ஒரு 3 இயர்ஸ் மேலே நான் கோயம்புத்தூரில் இருந்தப்போ டெக்கத்லானில் வந்து ஸ்கேட்டிங்கில் மாரத்தான் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் கிளைமேட் மோசமாக இருக்கா, நைட்டு கரெக்டான டைமில் சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஈவன் எல்லா கோச்சும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக் மெசேஜஸும் சென்ட் பண்ணாங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு. அப்படி ஒன்று இதை செஞ்சுருக்கணும். ஏன்னா அவங்க ஃபீவர் கோல்டு வருதுனால அதோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கு ரொம்பவே தெரியும். ஈவன் கிறிஸ்மஸ் அப்போ என் பசங்க எல்லாத்துக்குமே ஃபீவர் வந்து அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட்டே பண்ண முடியல. ஏன்னா திண்டுக்கல் ஃபுல்லாகவே டிசம்பர்லேருந்து எல்லாத்துக்குமே கோல்டு அண்ட் ஃபீவர் பகவிட்டு இருக்கு. ஸோ சேஃப்டி தான் முக்கியம் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு எப்பயுமே நான் என்கரேஜ் பண்ணுவேன் கிட்ஸை. ஆனால் இது வந்து கிளைமேட்டை பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும். மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் மட்டும் இல்லை, கூட்டு வந்த பேரண்ட்ஸும் இவ்வளோ மழையில் இந்த கோல்டு கிளைமேட்டில் நீங்கள் குழந்தைங்க சேஃப்டியாக வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம்.